இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். வாட் ஆனுவல் பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ் ஏ டெப்ட் ஆஃப் rupees 7,620 டியூ இன் 3 years at 16.2/3% per annum compound interest. இப்போ rupees 7,620 வந்து 3 இயர்ஸில் பே பண்ணுறாங்க. இப்போ 1 இயருக்கு 16.2/3% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ பே பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேட்டை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மதிக்க போகிறோம். 16/2/3 இருக்கா, 16 3 48 + 2 போடும்போது 50/3, அதான் ரேட் வந்து 50/3% கிடைக்குது. இப்போ ஈச் பேமெண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதான் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் பி rupees எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போது 7,620 3 இயர்ஸில் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ப்ரெசன்ட் ஒர்த் ஆஃப் rupees எக்ஸ் டியூ இன் 1 இயர் ப்ளஸ் present worth of rupees x due in 2 years plus present worth of rupees x due in 3 years equal to தானே 7620 அதான் எழுதியிருக்கோம். இப்போ present worth of rupees x due in n year ஃபார்முலா என்னன்னா x divided by 1 plus rate by 100 the whole power n. இப்போ 1 இயர்னா whole power 1 தானே போடுவோம். அதான் x divided by 1 plus rate எவ்வளோ 50/3 divided by 100 whole power 1 plus x divided by 1 plus rate வந்து 15/3 divided by 100 the whole என்ன டைம் தானே 2 இயர்ஸாக அதான் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி 3 இயர்ஸ்னால் ஹோல் கியூப் போடுமா அர்த்தம் போட்டிருக்கோம். ஈக்குவல் 7620. இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு x divided by 7/6 கிடச்சிருக்கும். அந்த 6 மேலே வந்து 6x/7 எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 36x/49 ப்ளஸ் 216x divided by 343 = 7620 எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 762x = 7620. கீழே இந்த 343 அங்கிட்டு போயிடுச்சு, அதை இன்ட்டு 343 எழுதியிருக்கோம். அப்போ x = 7620 × 343 / 762 எழுதியிருக்கோம். இப்போ இதே கேன்சல் பண்ணால் 10 இருக்குமா, அப்போ 3430 கிடைக்குமா, அதை x வந்து 3430 கிடைக்கும். அப்போ ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ கட்டுறோம்னா rupees 3430.